பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கோடு. கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் ஓல்டு கூழ். ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணிய நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்டா குண்டா சமச்சட்டை அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு கப்பலிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா சாமா சட்டை அடகு வச்சு ஊருக்கு தெரியாத காட்டி கொடுக்காதீரா. அண்டா குண்டா சமச்சட்டை அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு தண்டட்டிய பெங்கல வச்சுதான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாட்டை மேய்க்க போறோம். சிவமணி டிஎன் இபி பயலுக அப்பொன்னு இப்பொன்னு கொடூரமா 201 ரூபா இபில நீ இருந்த மாதிரி உள்ள சண்டை போடுறாங்க. மாட்டி நிக்க முடியாம அவுத்து போட்டு நெல்லு இந்த பிரேக் திரும்பி அரடா. வந்தார் ஒரு சாமியார், வந்தாண்டா டிரைவர். தூங்குன ஆளுகளுக்காக 99 பாட்டு பாடினேன் பாரு. வந்தாண்டா டிரைவர். இலங்கை கடலுக்குள்ள நாடகம் போடலாம் பாக்குறேன். தண்ணியை பார்த்துக்கிட்டே 650 பாட்டு பாடுவாங்க. விதி சாஞ்சு தொலைஞ்சிடாத முண்டை நாடகம் நின்று போக. நாளைக்கு நான் டியூ கட்டணும். இந்த வர்ற இடியப்போ பள்ளிக்கூடத்துல போய் எழுது புழு புழுன்னு இருக்கும் மயிர் மேனை. என்ன இடியப்பம் போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள ஓடுறேன். அது யாரு புத்திர சொல்லி வைங்க. இடியாப்போ இந்த இருக்கல அணகுண்டா என்னப்பா மூடு மூடு அதே மூடு. சந்திக்காத புத்திரே கிடையாது. போதும் போதும், அன்பு இருந்தா போதும். சரி சரி. அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. அவ்வளவுதான். அப்பத்தா சாகும் தானே. அப்பத்தா அப்படி சாகும்னு நான் நினைக்கவே இல்லை. சத்திய சோதனை. நன்றி. போய் பாட்டு. வையாபுரி செந்தில்குமார் அந்த மசரை கலட்டினா பொம்பளை ஊரா இருள் அடிச்சு போவார். டோப் மசர் தான். நாரதர் போட்டிருக்கிறது சொந்த மசர் நினைச்சியா? டோப் மசரு வந்தவனே நீங்க எல்லாரும் கலட்டி காமின்னு சொல்லுவேன். வெக்கப்படுவான் பையன். அது வேஷங்கள். நான் கோமாளி, அவர் சாமியா, என்னுடைய நண்பன் தான். இருந்தாலும் சந்திக்கிறேன். சண்டைகள் முத்தக்கூடும். நாங்க சாமி கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே. வாய்ப்பாடு பாட்டு அடிச்சுக்கிட்டு உருளுங்க ரெண்டு பேரும். தென்னை மர ஜாதிக்கு ஒரு தேங்காயும் காய்ப்பதில்லை.
என்ன கோடி கூறம்மா வெட்ட வெட்ட தளிக்கும் கோடி என்ன கொடி கூறம்மா கட்டளைக்கு கேளம்மா காவலுக்குள்ள பாரம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவனை காதலிச்சால் பாண்டி நாட்டு நாட்டி காதலிச்சு வளர்ந்ததற்கு மாமதுரை கோயில் சாட்டி காதல் ஒரு வேதமம்மா கட்டாய பாதம் அம்மா ஊரெல்லாம் தாழ் போடும் உல்லாச ராகமம்மா கலிகான பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சு ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்ன விரைஞ்சா என்ன மாதிரி எண்ணி பாரு ஒடுகிற வண்டி மோதம் வண்டிக்கு ஓதமா எப்பனே வந்துச்சு நாலு பேர் எந்திரிச்சு போங்கடா ஏமே காலையும் தூதையும் புத்துரு இளங்கா பையல வெளியே போங்கடா சர்ரா தம்பி யாருங்க அம்மாவுக்கு பிறந்தவே எங்க அண்ணே அம்மாவுக்கு முந்தி பிறந்தவே எங்க மாமே அம்மாவோட 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 அத்தை மையன் சித்தி யாருக்கு பேப்பயலுக்கு வேப்பயலுக்கு அவன் என்ன வேணும் அம்மாவோட அப்பா இருக்கார்ல அவர் எங்க தாத்தா எங்க தாத்தாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மாவோட அம்மா பாத்தீங்களா எங்க அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா சரியா பேசுறீங்க எங்க அப்பாவோட பொண்டாட்டியோட புருஷன் எங்க ஐயா உங்க அம்மாளுடைய புருஷன் உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன வேணும்னு கேட்டேன் கொழுந்தேன் டேய் அந்த கடை இல்லையா அது என்ன தெரியும் ரெண்டு பேரும் பேசுறீங்களோ உங்களுக்கு என்ன தெரியும் உங்க ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்லி கொடுத்து என் மண்டபத்துல உருந்து போச்சு என்ன தெரியும் உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தெரியும் முதல்ல இந்த ஊருக்கு பாட தெரியாம நான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன் போங்க வேற வேலை இருந்தா போய் பாருங்க மத்ததான் நான் பாத்துக்கிறேன் போங்க நீ வாடா இவனை எதுக்குடா எந்திரிச்சு வந்தியா என்ன தெரியும் செந்தில்குமார் அவர்களே அனைத்தும் தற்றமன்னான் முக்காலத்தை உணர்ந்தவன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தை உணர்ந்து இந்த பூமியிலே ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக நாராயண நமக்கு அறிவோ நமோ நாராயண நமகன் வரும் பொழுது என்னை தடுத்து நிறுத்தின தாங்கள் யாரப்பண்ணின்னு நான் தெரிந்து கொள்ளலாமா குறிஞ்சி நாடு வேடுவர்களை நம்பி வேடுவர் நம்பி நீ யாரான்னா அப்புறம் அதுக்கு பதில் சொன்னா வேடுவர் நம்பி எங்க அப்பா யாரு தெரியுமா உங்க அப்பா நான் கேட்கல அப்பா யாரு தெரியுமா குறிஞ்சி நாட்டினுடைய என்னடா சொல்ற கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்ன கேள்வி கேக்குறீங்க என்ன கேட்டுப்புட்டீங்க என்ன கேக்குறீங்க அப்ப எதை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்களா எதை கேட்டாலும் நாங்க அள்ளி அள்ளி இறக்கிறது என்ன தண்ணியா என்ன எதை கேட்டாலும் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் எதை கேட்க போறீங்க ஹாய் பாய் எதுக்கு இப்ப அது எதுக்கு அவங்களாம் நாங்க பேசும்போது குரலோசை எழுப்புறதுக்கு உன் குறிஞ்சி நாட்டு மக்கள் டேய் அது என்ன உடைச்சு போறேன் போடா முதல்ல பெரிய சான்சினா ஏற்கனவே 8 சரி நல்ல விஷயத்தை பேசுவோங்க பேசுவோம் இது என்ன இடம் தம்பி மியூசிய கவக்கம்ப குத்திக்கிட்டு அடிப்பேன் இவனை போ சொல்றா முதல்ல டேய் குறிஞ்சி நாடு வேள்விமலை சாரல் மலையும் மலை சார்ந்த இடமும் ஆமா அப்ப மணலும் மணல் சார்ந்த இடம் என்ன நீ என்ன மணல் வண்டி ஓட்ட வந்திருக்கியா மணல் பத்தி பேசாதீங்க அப்புறம் 40,000 ரூபாய் வேணும்
டேய், டேய், மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலைவனம். பாலைவனம். கடலும் கடல் கடல் சார்ந்த இடமும் கடல் வனம். தண்ணி மண்ணு சேர்ந்த இடம் கடல் வேணாம். டேய், இப்படி ஒரு நிலத்தை கேள்விப்பட்டதே இல்லையே. கடலும் கடல் சார்ந்த நீர்நிலைகள் அப்படின்னா என்ன தெரியுமா? நெய்தல் நிலம். அதெல்லாம் போய் கடல்லாம் பேசாதையா, உப்பு கைக்கு. ஆ, ஏன் கடல் தண்ணி உப்பு கரிக்குது? நல்ல கேள்வி. கடல் கடல் சொல்ல விடு. மேயிற மாட நக்கர மாட எடுத்த கதை தான் அது. கடல் என்பது என்ன? கா டா இல் டேய், கடல். டேய், இங்க பாரு. ஏன் உப்பு கைக்குது? உ இப்பு உப்பு. ஏய், டேய், அவனை எந்திரிச்சு வீட்டு போச்சுடா பிரயத்தனி பையமே. அவங்க தான்டா அள்ளி விட்டாங்கண்ணா தனக்கங்குளத்து பையன். அவனை போச்சுடுறா. உனக்கு 200 ரூபா கொடுத்து எத்தனை நீ வார்த்தை கேட்குறேன் மிஸ்டர் காட்டுக்கோழி முண்டை. கடல் தண்ணி எல்லாரும் இங்க கவனிக்கணும். கவனிங்கப்பா, கவனிங்க. பேராசிரியர் பத்தா. ஐயா, கடல் கடல். அதுக்கு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கடல் தண்ணி ஏன் உப்பு கைக்குது? தள்ளி விடு, அடுத்து விடு, அடுத்து விடு, அடுத்து விடு. கடலினுடைய குட்டிகள் தான் கம்மாய், ஊரணி, குளம், குட்டை, ஈட்டி, உரல், உலக்கை. கடல்ல ஆரம்பிச்சு உலக்கைக்கு ஏன்டா வந்த? ஏலே, கடல் குட்டிகள்ல கம்மாயின்னு சொன்னா அதை கூட நான் ஒரு வகையில ஏத்துக்கிறேன். இந்த உலக்கைன்னு எதுக்குடா சொன்னேன்? கடலை எல்லாரும் சொல்லுவார்கள் கடல் என்று. என்னது போங்கத்தா, போதும் நாடகம் பார்த்தது ஒண்ணு. போங்க போதும். நான் காவல்துறை இருக்காங்களா? ஐயா, காவல்துறை இருந்தா என் மேல ஒரு கொலை கேஸ் விடுங்க. மைக் தரலாம் கழட்டுப்பா, போதும். ஐயா போங்க. ஏய், மரியாதை புரி. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. கேக்குறதுக்கு பாரு. ஐயா, அவன் கடல் என்பது என்ன? ஏய், இல்ல, என்னடா இது? விடு விடு சொல்லிடுறேன் விடு. உங்க கேள்வி என்னன்னா பாத்தியா, கடல் தண்ணியே உப்பு கைக்குது. புரிஞ்சுக்கிட்டான் பாத்தீங்களா? கடல்லே தண்ணி உப்பு கைக்குது. அது பெரிய விஷயம். அதெல்லாம் ஹைதராபாத்ல பேசுனது அந்த டைலாக்லாம். அப்ப இந்த இன்னைக்கு ஐயனார்வரத்துல பேசுற அளவுக்கு வந்துருச்சு. ஆமா, இது பெரிய யாருமே பேசாத பேச்சு இல்லையா? கடல் தண்ணி ஏன் உப்பு கைக்குதுன்னு அவர் ஒருத்தர் கேட்டாருவாரு. அவர் முதல்ல சொல்லணும். கடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. டேய், இன்னும் 6 மாதம் ஆனாலும் நீ சொல்ல மாட்டேன். சொல்ல போறேனே. நான் போயிட்டு வரேன். கடலுக்கு கடல் தாய் என்று பேர். கம்மாயிலே வாழும் அரட்டாளை, ஐரை, இது கடல்ல வாழாது. சும்மா கிடையாது, நான் படிக்காமலாம் கிடையாது. ஏன் கடல்ல கெளுத்தி வாழாது, கெண்டை வாழாது? ஓமுண்ட ஏ போடா போடா. கம்மாயும் கடலும் சின்னத்தமக்க பெரியத்தமக்க. ஆமா, இவர்தான் கல்யாணம் முடிச்சு வந்தவரு. ஏய், என்னன்னா அது? ஏலே, கடலோட கம்மா ஏன்டா? அப்ப சின்ன மாமாக கம்மா சொன்னுச்சான், பெரிய மாமாக நீ பெருசா இருக்க, நீ கடலா இரு. கடலுக்கு மறு பேர் கடல் தாய். ஒவ்வொரு கணவனையும் ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்து கணவன் செய்யக்கூடிய கொடுமையெல்லாம் தாங்கி கொண்டு கண்ணீர் வடிப்பவள் கட்டின மனைவி. பெற்ற பிள்ளையை நினைத்து கண்ணீர் வடிப்பவள் பெற்ற தாய். அதனாலதான் இவர்கள் வடித்த கண்ணீர் பூரா ஃபில்டர் ஆஃப் த லாங் இந்த லிக்வுட் ஒன்று சேர்ந்து கடலுக்குள் சென்றதுனாலதான் கடல் தண்ணி உப்பு கைக்குது. இங்கிலீஷ்ல என்னமா சொன்னியப்பா? அதை சொல்லு திருப்பி. வாடா. போடா டேய், அவனை ஏன்டா கூப்பிடுற? இல்ல, இந்த இங்கிலீஷ்ல ஏதோ 1/2 மணி நேரம் பேசினா ஒரு இதுக்கு ஆகல, அப்புறம் அவனை மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. கடல்ல கடல் கடல் அவனை அரைஞ்சா சரியா வரும். அவன் சும்மா
அவன் பசிபிக் கடல், டேய் டேய் வங்காள விரி- இவ்வளவு நேரம் கிழிச்சே தெரியாது அப்படியே இப்பதான் பசிபிக்ல இருந்து வங்காளத்துக்கு வர கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா போங்க 2 பேரும் முதல்ல. இல்லை சொல்லுடா. டேய் மறுபடியும் அப்படி உங்களுக்கு கடலில் கப்பல் விடலாம், கம்மாயிலே கப்பலா விடலாம், பேப்பர்ல விடலாம். ஏன் கம்மா தண்ணி இனிக்குது அப்படின்னா இனிப்பு. அப்ப கம்மாயும் கடலும் சித்திரத்திலாவுக்கு வந்திருக்கா. வரும்போதே கம்மா தண்ணியை மோந்து ஒரு ஆள் தண்ணி பிடிச்சி அடிச்சிருக்கேன். அப்ப அழகர் இனிக்குது என்று சொல்லியிருக்கார். கடல் தண்ணி உப்பு கச்ச உடனே அடிச்சு புரியும் போயிருந்தார். அதனாலதான் அதற்கு பேர் ராமேஸ்வரம். ஏன் ராமேஸ்வரம்? ரா மே இஸ் வரம். 170 ரூபாய் டிக்கெட். ஐயோ இது எதுக்குன்னா ஆமா இந்த அழகருக்கு தண்ணி பிச்சு கம்மாயில வந்து தாங்கிட்டு வர்றாங்க. ஏங்க வாடா டேய் மத்ததெல்லாம் கூட ஏத்துங்க. அவனை மறுபடியும் இருங்க கூப்பிடாத. சாமி. இல்ல எந்த கம்மாயில அப்ப வந்து அடிச்சா? வைகை. அது கம்மாயா? ஏன் அதுக்கு வைகை? நடந்து போயிருக்கேன், கால் கடத்திருக்கு, கையை வச்சு உட்கார்ந்துருக்கேன். வைகை. டேய் அதான் காசு கொடுத்துட்டீங்களா? பணம் பேமெண்ட் கொடுத்துட்டீங்களா? ஏன் அதுக்கு பேரு கம்மா? கண்மை வைத்து விட்ட பிள்ளை போய் விழுந்துருச்சு, அவங்க அம்மா. கண்மையை வச்சுறதுக்குள்ள விழுந்துட்டியே, பச்ச கண்மை அழிஞ்சிருமே. கம் மை கம்மாய். இப்படி ஒரு விளக்கம்லாம் உலகத்திலே பேச முடியாதுடா. டேய் அடிச்சு விடு அடிச்சு விடு. நீ ஏன் ஊரணி? அது இல்ல, ஊற ஊற இரணி இளநீ. டேய் நீ அரை வாங்கிருவ. அவன் போறவனை ஏன்டா நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ இளஞ்ச இடத்துல எங்க அம்மாவோடன்ற மாதிரி டேய். அவன் பேசுறதுக்கு அவன் பேசிருக்க, அவனை கூப்பிட்டு பேசிருக்க. உனக்கு பதில் தெரிஞ்சா சொல்லு. எவ்வளவு வழக்கம்? ஐயா 1 மணி நேரமா பேசிருக்கேன், ஒரு இதுக்கும் சேர்த்து இல்ல. ஐயா ஓ விசிட்டிங் கார்டு குடியா? பள்ளி ஆண்டி விழாவுக்கு பூரா உன்னை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு விளக்கம் பேசுறீங்களா? பள்ளி ஏன் அதுக்கு பேர் பள்ளி? பா இல் லி. டேய் அதான் பாடம் எடுத்துட்டாங்க. டேய் நீ என்ன சொல்லுவீங்க அங்க பாடம் எடுத்துட்டாங்க. என்ன பெத்தவங்க எல்லாம் டேய் பதில் சொல்றீங்களா? நான் போவாடா. இருங்க சாமி அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு விளக்கம் பா படி இல் படிப்பா அல் லீ லீவ் விட்டுருவாங்க. நான் சனி. இது என்ன வேணாலும் சொல்லு. நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறவே நான் ஊம் போடத்தானே வந்திருக்கேன். நான் போட்டு போட்டு இந்த மேடையிலே பதவியை ராஜினாமா செய்யும் உயர் திரு செந்தில்குமார் அவர்களே, இந்த கட்டையை வைத்து நீ காயெடுத்தி போல ஐயா நான் இதை போட்டு ராமர் வேஷம் போடுறேன், இல்ல அலுமார் வேஷம். 10 கடா குட்டி வாங்கினேன் நானும் காய ஜெய் ஸ்ரீராம். 10 கடா குட்டி வாங்கினேன் காய அடிக்க நானும் சாமியம் கிடைக்காம தெரிஞ்சேன். அதுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. நான் போய் நாளைக்கு நானா அடிச்சு சாமி வாங்க சாமி, இனிமேல் சரியா பேசுற மன்னித்து விடுங்கள். குட்டியை காய அடிக்கங்களும் இப்போ ஒன்னே அடிக்க போறேன்டா. சொல்றேன் பாரு என்ன சொல்றேன். சரி சரி இருங்க ஐயா, நான் சொன்னது மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு, கைதட்டம். எவ்வளவு விளக்கம்? சரி அதை விடுங்க, நான் வேற கேள்வி கைதட்டு கேட்கிறேன். வாங்கிட்டியா? இப்ப ஆளு பருப்பு வெந்துருச்சியா? உன் பருப்பு வெந்திரும்ங்கிறது எனக்கும் இப்ப தெரியும். மருதமணி வந்து என்னை அடிக்க வந்தாரு, பல முறை நெஞ்சு முதல் சேர்த்து பிடிச்சேன். சரி பேச்சியம்மன் ஆலயம் இதுல ஒரு நிகழ்வு நடந்துக்கு பாருங்க. சாமி அந்த கேள்விக்கு நாங்க இன்னும் பதில சொல்லவே இல்லையே. சொல்லிடுவேன். ஐயோ ஏய் இருக்கா பதிலு? அப்புறம் அவன மனைவி சொல்லக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு நான் இன்னும் போடா மூஞ்சில முடிக்காதடா. அப்படி பேசுங்க. கடல் தண்ணியா உப்பு கைக்குது. அவ்வளவுதான். இதான் கேள்வி. இதுக்கு போய் என்னென்னமோ 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். கடல் அப்படின்ற கம்மா வைகை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். கடல் பெத்தது கம்மா ஆமா. ஊரணி. கடல் எங்க இருக்கு கம்மா எங்க இருக்கு? சின்னாத்தா மகளாம் இவங்க.
கடல் தண்ணியா உப்பு உப்பு கரிக்குது? கரிக்குது. அருமையான கேள்வி. சின்ன பிள்ளைகளுக்கு கூட புரியும். ஆ, இப்படி ஒரு நீதியான கேள்வி, நல்ல கேள்வி. நியாயமான கேள்வி. கடல் தண்ணி ஏன் உப்பு உப்பு கரிக்குது? கரிக்குது, அவ்வளவுதான். இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இவ்வளவுதானே? இவ்வளவுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் பாரு, அவன் என்னென்னமோ சொல்றான். கடல் தண்ணி, கேட்டுக்க, இனிமேல் கேட்டு தெரிஞ்சுக்க. கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? எவ்வளவு அற்புதமான கேள்வி. அறிவு என்னடா அப்படி உட்கார்ந்தாலும் கேளு, கேட்டு படிச்சுக்க. பெரியவன் தான். ஒரு ஞானமானவர் நீங்க. ஆ, ஒரு ஞானமான கேள்வி. பெரிய கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? ஐயா சாமி, உண்மையிலே நீங்க தெரிய ஆ, மாட்டீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? அவ்வளவுதான் கேள்வி. சொல்லு. இல்ல உங்களோட கேள்வி ஆனா சொல்லுங்க. போயிட்டாரா? அற்புதமான கேள்வி சாமி, இதுவரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி. கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? வெட்டிருச்சு. இப்படி புடுடா, தூக்குடா. நானாவது அத்தனை விளக்கம் சொன்னேன். கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி. ஆனால் வரலாறுல எப்படி கேட்டதில்ல சாமி. கடல் தண்ணி ஏன் உப்பு கரிக்குது? ஏலே என்னடா அங்கனே உழுதுகிட்டு இருக்க? கடல் தண்ணி தம்பி உன்னை கொண்டுட்டு அங்கே சாம்பலை கரைச்சிருவேன். சொல்றா. அதில சொல்லுங்கடா டேய். கடல் தண்ணி படுத்துறியாடா? ஏன் உப்பு கரிக்குதுன்னா இனிச்சிருக்கலாம், ஆ, அது இனிப்பு இருந்திருக்கலாம். ஆ, இனிப்பு இருந்தா அதை போட்டு பொத்த முடியாதுன்றக்காகத்தான் இனிப்பு இருந்தா ஈயெல்லாம் ஒட்டி இருக்கும். என்ன இனிப்பா இருந்தா அது ஈ ஒட்டி இருக்கும், அதை போட்டு பொத்த முடியுமா? அதுவாகவே உப்பு கத்திருக்கு. உப்பு கத்திருந்தா ஈ ஒட்டாது. உப்பு என்பது என்ன? பிடிச்சிட்டே ஆரம்பிச்சிட்டே. ஐயா உங்களையெல்லாம் வேற கேள்வி ஏதாவது. மக்களே, நீங்களாம் வீட்டுக்கு போறது நல்லது. வெய்ய ரெண்டு அப்படித்தான் பாத்துக்கங்க. இப்ப நல்ல கேள்வியை கேட்கிறேன், தயவு செய்து கையெடுத்து கும்புறேன். நான் இனிமேல் கேட்கிற கேள்விக்காவது நல்ல பதில சொல்லுங்க. இப்ப டேய், கேட்கிற கேள்விக்கு சரியான பதில். ஆத்தா வாசல் பேச்சியப்பனுக்கு அம்மாவுக்கு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு எத்தனையோ மரங்களை வேணா வாசல்ல வச்சு கட்டியிருக்கலாம். ஏன் வாழை மரத்தை வாசல்ல வச்சு கட்டியிருக்காங்க? ஏன் வாழை மரத்தை கட்டணும்? எத்தனையோ மரங்க இருக்கு, ஆனா வாழை மரத்தை ஏன் கட்டணும் அப்படிங்கிற விளக்கம் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு போய் சேரும். ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கேன், பதில சொல்லுங்க. அற்புதமான கேள்வி. வாழை மரம், ரஸ்தாலி, செவ்வாழை, பூவம்பழம், நேந்திரம்பழம், மரங்கள் பல வகை உண்டு. ஒரு கிப்பி காப்பி. ஈப்பி என்றால் என்ன, காப்பி என்றால் என்ன? கிப்பியில் இருந்தவனும் காப்பி போட்டு தான் குடித்தேன். ஈப்பியில் வேலை ஆக்குற எங்கள் அண்ணனும் காப்பி தான் குடிக்கும். அதே உன்னை சொல்கிறேன், 100 தான். ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? ஏன் ஆரம்பத்திலே பாட்டைங்க காலத்தில் கட்டின மரம் வேலி மரம். அது அப்பத்தா சேலையை கிழிச்சு பிடிச்சிருந்தேன். ஐயா கோவப்பட்டார், கண்ண கிழிச்சு போறோம். முண்டமா இருந்தார் அவன். அரடா ஏன் வாழை மரம் கட்டுறாங்க அப்படின்னா, வா உள்ள வா, ஆலயத்துக்குள்ள வா, மாலை வைக்கிறேன், வா. இலை ஈ ஒட்டாமல் சாதத்தை போட்டு ஆத்தா வாசல்ல அன்னதானம் சாப்பிடு. அதியா கைதட்டல, அதெல்லாம் சும்மா கிடையாது. வா உள்ள போயிட்டான். இலை சோத்தை போட்டு சாப்பிட்டான். காலையில வயிறு ஒத்துக்கல. வாழைப்பூச்சார் கல்லடப்பு நீக்கும். வாழைமரம் மட்டையில பூ கட்டலாம்,
எங்க ஆத்தாவுக்கெல்லாம் பூ கட்டுவா, கை தட்டலாம், சும்மா இல்ல. பட்டையிலே சிக்கனை வேக வைக்கலாம், அதுக்கு பேர் தான் பட்டை சிக்கன். என்ன சிரிக்கிற வெண்ணமேனே, அதான உண்மை. வாழை தண்டு, ஏன் தண்டு? அது நல்லா மெண்டு திண்டு தண்டு, அவ்வளவுதான். எங்க நாடகமே முடிஞ்சு வச்சு ஆளுல காணா. விளக்கம் சொல்லி விட்டாயா? வா வந்துட்டேன். இலை இலை போட்டிருக்காங்க. தண்டு தண்ணி ஊத்தணும். பூ பூ இல்ல. பழம் பழம் இருக்கு. உள்ள இருக்கு பழம். எத்தனை மகிமை சொல்லிருக்கேன், கை தட்டனா சும்மா இல்ல. என்ன மகிமை சொன்ன, நீங்க வேற கை தட்டுறீங்க. என்ன சொன்ன, என்னமே சொல்லலையே. வா லை வா. ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? சாமி வேற கிறுக்கு பிடிக்க போதுடா. பிடிச்சிருச்சு, பிடிக்க போவதெல்லாம் இல்ல. ஏன் வாழை மரம் கட்டுறாங்க? அவ்வளவுதான். மத்த மரத்தை ஏன் கட்டல? மத்த மரத்தை ஏன் கட்டலைன்னா தேக்க மரத்தை கட்டியிருக்கலாம், ஆ, ரைடு வந்துரும். ஏ, சந்தன மரத்தை கட்டியிருக்கலாம், புடிச்சிட்டு போய் உள்ள அடைச்சிருவாங்க. அதனாலதான் வாழை மரத்தை கட்டியிருக்காங்க. டேய் ஏய், பக்கம் மேலக்கார இருந்தா வாங்கயா, படுத்துறாங்க. சாமி, கேள்வி கேளுங்கள். ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை எதுனாலும் கேளுங்க. டேய், இப்படியே பேரு. ஐயோ நாராயணா. ராமாயணத்துல கேக்குறீங்களா? டேய், டேய். வாழைத்தண்டுகள் ஐயா, கும்பிடுறேன்டா சாமி. வாழைத்தண்டுகள் கல்லடப்புக்கு நல்லது. எல்லா கேள்விக்கும் பதில் உங்க. ஆனா பின்தூங்கி முன்னுள்ள பெண்கள் நிறைய இருக்காங்க, அவங்க சார்ந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன் பாருங்க. பின்தூங்கி முன்னெழுபவள் பத்தினி, எல்லாருக்கும் சாதத்தை பரிமாறி பிறகு அவங்க தூங்கி எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து காலையிலே வாசல்ல பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல சாணத்தை தெளிச்சு கோலத்தை போடுவாள் பெண்மகள். ஏன் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணில இருந்து 5:30க்குல வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடணும்? அதனால என்ன நன்மை சொல்லுங்க. இங்கே இரு, டேய், தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கேள்விக்காவது நல்ல பதிலா சொல்லுங்கடா. இரவு நேரத்திலே ஹஸ்பண்ட் சண்டே எல்லாருக்கும் சோத்தை போட்டு சோத்து பானில் தண்ணியை ஊற்றிட்டு பிரிச்ச குறைச்சி வச்சுட்டு காத்தாடியை கூட்டி வச்சுவிட்டு. காத்தாடியே கூட்டினாங்களா பிரிச்ச நிப்பாடினாங்களா அவர் கேட்கல. ஏலே, இதை யாரா கேட்டது? இல்லை சொல்லுங்க. எல்லாத்தையும் தூங்க போட்டு பெண் மட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குவாங்க. ஏன்? சோத்துல சோத்துல தண்ணி ஊத்திட்டா. பின் தூங்கி முன்னெழுபவள் பத்தினி. ஒவ்வொரு பெண்களும் எந்திருப்பது 4:30. போர்வையை தட்டிட்டு சாணி அப்படின்னா எதையாவது கோமாதா மாடுகள் சிவனுடைய வாகனம் காலை, மகாலட்சுமி பெண் மாடு. அதனாலதான் சாமியே நீ சாணி. சாணி எடுத்து கரைத்தது 1998 முடிஞ்சு. இப்ப திஸ் ஓஸ் இந்த லிக் அவுட் ஓஸ்ல தான் வாசல் அடிக்குது. ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா, கோலங்கள் 7.8 வருஷம் 6.5 வருஷம் கோலங்கள் கலர் பொடி வெள்ளப்பொடி வெள்ளை பொடி. ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னா, அரிசி மாவுளை கோலம் போடுவாங்க. அரிசி மாவுளை கோலம் போடும்போது எட்டையாவரத்தில் இருக்கக்கூடிய எறும்பு ஐநார்புரத்துக்கு வரும்.
வந்து இங்கிருந்து அந்த கோலம் போடுற அரிசி மாவை எடுத்துக்கிட்டு போகும்போதே குடர் ரோடு போகும். அங்கே போய் சேமிச்சு வச்சுக்கிறோம். அந்த எறும்பு சேமிச்சு வச்சா அவர் வானிலை ஆராய்ச்சி மையாளர் கோவிந்தசாமி சொல்லுவார், தொடர்ந்து 5 நாளைக்கு கன புயல். அந்த புயல்ல அய்யனார்புரம் பொம்பளையாளுக போட்ட வாசல்ல இருந்து எடுத்துட்டு போன அந்த அரிசி துவல்களை சாப்பிடும் போது இந்த குடும்பத்தை அந்த எறும்பு வாழ்த்துமா. அதனாலதான் மாச தொலைச்சு பெண்கள் கோலம் போடுறாங்க. இதான் உண்மை. எது உண்மை? இல்ல புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம். புண்ணியம் தேடும். எட்டையாவரத்துல கோலம் போட்டதான் இங்க இருந்து ஐயோ ஆண்டவா கொடலோடு கொண்டு போதாக்க அந்த அரிசிய. இல்ல அந்த அரிசி இங்க இருந்து ஏழை லோடு மேனாடா லாரியில ஏத்தி போதாக்க. சரி, எட்டையாவரத்துல வீட்டுல போடுற கோலத்தை எறும்பு திண்டு வருது. இந்த காட்டுல தெரியுற எறும்பு என்ன செய்யும்? இல்ல என்னடா செய்யும்? ஏய் நீ போயிரு, இதோட போயிரு சாமி, மன்னிச்சுக்கங்க. உண்மையிலே மன்னிக்கிறேன். நீங்க ஒண்ணு அவன் சொன்னது இல்ல அவன் சொன்னதுல பாதி உண்மை இருக்க இல்லையா? பாதி உண்மைண்டா எறும்பு அறுத்துட்டு போகும், அது உண்மை. எதுக்காக தெரியுமா? இவ்வளவு நேரமும் எதுவுமே சொல்லலவே. ஆனா 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரம் பேசினாலும் கொஞ்சம் உண்மையே. அரிசியில 10 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம். சேமிச்சு வைக்கும் புண்ணியம் சேருங்கிற பாதி உண்மையை சொல்லியிருக்கேன் பாரு. உண்மையிலே அதை பாராட்டணுமா இல்லையா? அதுவும் புயல்ல 10 நாள் புயலா அதான் கையை ஒடிச்சு தொடக்குன்னு ஒடிச்சு போய் இல்ல அந்த 10 நாள் புயலாம் புயலுக்கு உள்ள ஒத்துக்கிறதா எடுத்தோட திண்டுச்சான். ஏன்னா புயலே அடிச்சிருச்சு. சரி, இவ்வளவு விளசியமா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நான் தெரியாம பேசுவேனா? எந்த நேரமும் நான் உன் கூட தாண்டா இருக்கேன் இவ்வளவு நாளா. ஏன் வாச தொலைச்சு கோலம் போடுறாங்க? வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவது என்ன காரணம்? அதுக்கு போய் சொல்றேன், எங்கேயோ அரிசியை கொண்டுட்டு எங்கேயோ வச்சா குடரோடு வச்சா. ஆமா, இங்க இருந்து 10 நாளைக்கெல்லாம் தப்பிச்சு போயிடும். மேகத்துல பறந்துகிட்டே போகுது. இவ்வளவு கோபமா பேசுறானா அவன்கிட்ட விஷயம் ஏதோ இருக்கு. சாமி நான் சொல்றேன் சாமி, சொல்லுங்க. ஏன் காலையில எழுந்திருச்சு வாச தொலைச்சு மொத்தம் கோலம் போடுறாங்க? ஏய் அங்க தள்ளி போ போ, காதுல கேட்காம போ. நான் எத்தனை கேள்வி உனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து திருப்பி அதை வாங்க சொல்றான்டா சொல்றேன். என் மூஞ்சிலே சரி விடுங்க, அவன் சின்ன பையன். வாசல்ல கோலம் ஏன் வாச தெளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா அழிஞ்சு வரும். அதுக்காக தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்க. கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சிருக்கலாம், அழிஞ்சு போயிருமே. அதுக்காகத்தான் தண்ணியை முதல்ல தொளிச்சு அப்புறமா கோலம் போடுறாங்க. எங்க கோலத்தை போட்டு தண்ணி ஒழிக்காதீங்க. ஏலே சரி, ஏதோ சரி, நீங்க நம்புறீங்களா? எனக்கு பரவாயில்ல வருது. இனிமேல ஐயனார்புரத்தோட சரிடா. உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற 2 வேலை அப்படித்தான் சொல்லுவேன். ஊத்துவிட்டு நாளைக்கு கேட்பேன். ஊத்துப்பட்டு நாளைக்கு கேட்க அப்படித்தான். இதே ஊத்துப்பட்டு நாளைக்கு இந்த வேற ஏதாவது கேள்வி கேட்டா இந்த பதில சொல்லுவீங்க. 1 மணி நேரம் நீ கிழிச்சா நானாவது பதில் சொன்ன. இதே உண்மை. அரிசி மாவுல அதான் இது இல்ல, இது உண்மை இல்லையா? இல்ல நீங்க இது உண்மை இருந்தா அண்ணே இது 2 ஏதாவது ஆமத்தி போடுங்கண்ணே. ஏத்தா இருத்தா நான் நாயத்துக்கு வரேன். ஐயனார்புரத்துல எங்க அக்கா தங்கச்சியை பூரா கோலம் போடுதுங்க. மழை வந்துடுது. போடா. அப்ப என்ன பண்ணுவிய? இப்ப கை தட்டலாம். இடியாப்பம். டேய் உங்களை சந்திக்கல, உள்ள வேற ஆளை சந்திக்கலாம்னு பாக்குறேன். என் தங்கச்சி எங்க ஆள் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆளு இருக்கா? சரி, அந்த பெண்மகளை என்னிடம் அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. என்ன இவர் என்னன்னு 2 தடவை எனக்கு காது கேட்டுச்சுல. அழைத்து வாருங்கள். அப்புறம் அழைத்து வாருங்கள் என்றால் தெரியவில்லையா தம்பி? தெரியவில்லையே மதுரை மாவட்டக்காரே. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. நாளைக்கு மண்டனா இருக்கு. அங்கிட்டு எத்தனை லாரி உடையுதோ. போகும், ரோட்ல தான் போகும். நாளை சிவகங்கை சீமக்கரை ஊரா ஒடியுமே. ஆமா, வெட்டினா அப்புறம் ஒடியத்தையும் செய்யும். எனக்கு இந்த பேர் போச்சே. இனிமே தான் பேர் நம்மளுக்கு கிடைக்க போகுது தம்பி. என்ன பேர்ரா? கூட்டியாந்து விடுங்கன்றதுல ரொம்ப சங்கடப்படாத, சந்தோஷப்படு. இனிமே நம்ம ஆடி பாடிக்கிட்டு தெரிய முடியாது. ஆபீஸ் போட்டுருவோம், எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ்.
பாரு சின்ன பிள்ளைலாம் கை தட்டுறாரு. ஏன் உங்க பேரு எம்கேஆர்னு பேர் பரவலா ஆயிடுச்சு. நான் வந்து மேனேஜர். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. இந்த இப்படி ஆளுக்கு இவங்களுக்கெல்லாம் 3 இன்ச்சு கப்ளிங்க, சின்ன பிள்ளைக்கெல்லாம் 1.5 இன்ச்சு கப்ளிங். அண்ணே தம்பிக்கு ஆச்சு ஒரு வேலை போட்டுக்குண்ணே. ஏய் நீ தானே டோக்கன் கொடுக்குறவன், அவன் ரூம் சுத்தம் பண்றான். அவர் ஆள் என்றவர். அவர் ஆளுங்களை பூரா எத்தனை பேர் நீ வந்திருக்காங்க? கஸ்டமரை கூட்டு வர கண்ணே விளையாமா. கூட பிறந்திட்ட எப்பிறவி குட்டிக்கிளி போல வாழ்ந்தவடா அண்ணா ஒரு நாளும் பிரியாத எந்த நல்லா பாண்டியனே இன்று பேர் எந்த அண்ணே தம்பி மடுவுல வாயோ மயங்கி நீ சொல்ல